ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை, உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படுகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யட்சமாய் கண்டு உணர நேரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே பாடப்போகின்ற பாடல்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆராதனைகள், ஜெபிக்கக்கூடிய அந்த நேரங்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் நேரங்கள் அத்தனையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் துணையாக இருக்கட்டும். இனி வரக்கூடிய எல்லா நேரத்தையும் ஆண்டவருடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீர் கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. எந்த ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாரச்சிலுவையிலே எந்த பாவங்கள் சுமந்தவரே. பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பாரச்சிலுவையிலே எந்த பாவங்கள் சுமந்தவரே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே மலை போன்றதோர் சோதனையில் மகிபன்னவர் கைவிடாரே. கல்வாரியின் அன்பினிலே கனிவோடு என்னை அழைத்திடுவார். மலை போன்றதோர் சோதனையில் மகிபன்னவர் கைவிடாரே. கல்வாரியின் கனிவோடு என்னை அழைத்திடுவார். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்துமநேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளம் ஆனந்த கீதத்திலே
ஆகவே பாய்ந்திடுதே எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே எந்த ஆத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே உள்ளம் ஆனந்த கீதத்திலே. சங்கீதங்களின் புஸ்தகம் 98வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 98வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த வேத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த சத்திய வேத எழுத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளை பாக்கியங்களை தடையில்லாமல் நாங்கள் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்கள் எல்லாம் சமூலமும் சத்தியம் என்றும் இவைகளை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இவைகளின்படி நடக்கிறவனும் பாக்கியவான் என்கிறது கர்த்தருடைய வேத வாக்கியங்கள். இவைகளை நாங்கள் வாசித்து அறிந்து உணர்ந்து கேட்டு அவைகளின்படி நடந்து சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 98வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்காள சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, என் இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீ. கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, ஆமே என் துதிக்கு பாத்திரரே, பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா, பெலனெல்லாம் நீதானையா, என் பிரியமும் நீதானையா. கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே.
இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை ஆராதனை அல்லேலூயா, ஆராதனை 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 ஆராதனை. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறும். கரங்களை தட்டி கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறு. ஆமென். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திடுவோம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி ஆமென் ஆமென் ஆமென், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனாமே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டேன். தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். அல்லேலூயா. தாங்கிடும் வேலன் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். நீ தப்பிச் செல்ல வழி செய்வார், நீ தப்பிச் செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவாமே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன்,
விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானே. இயேசுவே எனது தலையானீர், நானோ உமது உடலானே. உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம் நினைவு என் உணவு, உம் விருப்பம் என் ஏக்கம். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். ஆராதனை, 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 ஆராதனை. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும்
ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை 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 என் அன்பு இயேசுவுக்கே, என் அன்பு இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் அல்லேலூயா என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறதுனாலே கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் ஸ்தோத்திரிப்போம். அவருடைய வாசஸ்தலங்கள் நம் நடுவிலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதுனாலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதியுங்கள். வடதிசையிலே காணப்படும் சீயோனின் பர்வதத்திலே ஆளுகை செய்யும் நல்ல தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து நமக்குள்ளும் வந்து ஆளுகை செய்யும் தேவனாய் இருக்கிறதற்காக கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். எத்தனை நன்மைகளை தேவன் நமக்காய் செய்தாரே, எத்தனை கிருபைகளை கர்த்தர் நமக்காய் உருவாக்கினாரே, எத்தனை ஆச்சரியமான வல்லமைகளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டு வந்தாரே. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்தி 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 துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துங்கள். நன்றி நன்றி நன்றி
நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். எத்தனை நன்மைகளினாலே எங்கள் எல்லைகளை எல்லாவற்றையும் நிரப்பிக் கொண்டு வந்தீரே, அதற்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. கோடா கோடி ஸ்தோத்திரங்களே, நாங்கள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நினைத்து துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். எல்லா நன்மைகளுக்கும் பாத்திரவானே, எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உடையவரே, எல்லா விதமான திறவுகோள்களையும் உடையவரே, எங்களுக்காக யுத்தம் செய்யும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தராகிய தேவனை கம்பீரமாய் பாடி சந்தோஷமாய் ஆர்ப்பரியுங்கள் என்கிற வேத வாக்கியத்திற்கு இடங்க இதோ உம்முடைய நாமத்தை உயர்த்தவும் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தக்கதான இரக்கங்களை வல்லமைகளை கர்த்தரீர்களுக்காய் உருவாக்கி தந்தீரே, அதற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா விதமான காரியங்களையும் எங்களுக்காய் செய்து முடிக்கும் நல்லவரே, உம் நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் சேர முடியாத வழியிலே வாசம் பண்ணக்கூடிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் நம்முடைய கரங்களை நம்பி அநேகம் பொறுப்புகளை கர்த்தராக தேவன் தந்திருக்கிறார். இந்த 2025 வருடத்தினுடைய நிறைவு பகுதியை நோக்கி நாம் கடந்து வந்திருக்கிறோம். இனி ஒரு புதிய வருடத்தின் துவக்கத்தின் ஊடாக போகிறோம். புதிய வருடத்தில் ஆகிலும் கர்த்தராக தேவனுடைய நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான வல்லமைகளும் வரங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்கும்படிக்காக, இவைகள் இனியும் கூட உறக்க நிலைகளிலே காணப்படாதபடிக்காக கர்த்தருடைய நாமத்தினாலே இயங்கும் கிறிஸ்தவனாக இயங்கும் கிறிஸ்தவளாக கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்காக எத்தனையோ ஜனங்களுக்காக நம்ம ஜெபிச்சோம். இந்த நாளிலும் நமக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம் அல்லவா? தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரிசுத்தம் உள்ள பங்குக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஓட்டத்தை நமக்காக நியமனம் பண்ணின கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து கர்த்தராகிய தேவனுக்குள் இந்த ஓட்டத்தை அவருடைய சித்தத்தின்படி ஓடி முடிக்கத்தக்கதான ஏற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தரும்படிக்காக நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நமக்காக நாம் யாவரும் இணைந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே அழைப்பை பெற்ற அநேகம் ஜனங்கள் அழைப்பை தொலைத்து போட்ட இந்த காலங்களில் நம்ம பார்க்கிறோமே. இனியாகிலும் கூட இனியும் நம்முடைய வாழ்க்கை நிலைகளிலே எந்த விதமான அசதியற்ற ஒரு வாழ்க்கையாக, எந்த விதமான ஜாக்கிரதை குறைவான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கையில் நிலைகள் காணப்படாத அளவிற்காக ஆண்டவருடைய நாமத்தினாலே இயங்கும் ஒரு மக்களாக நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உருவாக்க வேண்டும். இனி நம்முடைய கரங்கள் கர்த்தராக தேவனுடைய வல்லமையான செயல்களுக்காக மெய்யாகவே பழக்குவிக்கப்படுவதாக, நம்முடைய கால்கள் துரிதமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போகும்படிக்காக கால்களிலே ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாக ஆவிக்குரிய ஆழ்ந்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கண்களாக நம்முடைய கண்கள் உருவாக்கப்படும்படிக்காக கண்களிலே ஒரு புதிய அபிஷேகம், பரிசுத்தமுள்ள காரியங்களுக்கு நேராக நம்முடைய இருதயம் திறக்கப்பட்டதாய் காணப்படும்படிக்காக இருதயத்திலே ஒரு அபிஷேகம், நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்கும்படிக்காக வருகின்ற 2026 வருஷத்திலே உலகத்தை கலக்கும் அக்னி பிளம்பாக, அக்னி பொறியாக தேவன் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படிக்காக எல்லாரும் நாம் நமக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்கணும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் மேல் கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த அபிஷேகத்தை பெற எத்தனையோ ஜனங்கள் காத்திருந்தது உண்டு. என்றாலும் கூட நாங்கள் கேளாத மகாபுனிதமான மேன்மையை எங்கள் கரங்களிலே ஆண்டவராக தேவன் தந்திருக்கிறதே. இவைகளை பற்றியதான அலட்சிய போக்கு இனியும் எங்கள் வாழ்க்கையிலே காணப்படாதபடி துரிதமாய் இயங்கும் மான்களின் கால்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லா விதமான காரியங்களையும் அறியக்கூடிய அறிவின் உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உருவாக்கி தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எஞ்சிய இந்த காலங்களிலாகவும் கர்த்தருடைய சித்தங்களை சிறமேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அளவிற்காக எங்களுக்குள் ஆவிக்குரிய வைராக்கியத்தின் நிலைகளை தட்டி எழும்ப பண்ணுவீராக. கர்த்தருடைய கிருபை எங்கள் ஒவ்வொருடைய எல்லைகளையும் பற்றி பிடிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்தோம். வருகின்ற 2026 வருஷத்திலே கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை சாதிக்கும் மக்களாக நிற்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் பலன்களை கொடுக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டோம். மிகுந்த பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் முழு மகிமைக்கு நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் விளங்க முடியும். கர்த்தருடைய ராஜ்யம் என்று சொல்கிறது செயலற்ற மனிதனுக்கு உரிய ஒரு ராஜ்யம் அல்ல. இந்த உலகத்துல எவ்வளவு தூரம் ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்திருக்கக்கூடிய அந்த பலவிதமான வேலைகளிலே செயல்பாடுகளின் ஊடாக செயல்பட பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனுக்குத்தான் அந்த ராஜ்யம் உரிமையாக மாற்றப்படுமே தவிர செயல்படாது இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் உரிமையானது அந்த ராஜ்யத்தினுடைய மகிமை கிடையாது. ராஜ்யத்துல பிரவேசிக்க முக்கியமான தகுதி அதுதான். இந்த உலகத்துல அந்த ராஜ்யத்திற்காக நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கிறோம் அதை பொறுத்து தான் அந்த ராஜ்யத்தினுடைய மகிமையும் மகத்துவமும் உங்களுக்கும் எனக்கும் உரிமையாக மாற்றப்பட முடியும். வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எழுதியிருக்கக்கூடிய அந்த காரியத்தின் அடிப்படையில மிகுந்த பலன்களை நாம் கொடுக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டோம். வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன். 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மிகுந்த பலன்களை கொடுக்கும் மக்களாக, மிகுந்த கனிகளை கொடுக்கும் மக்களாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறது கர்த்தருடைய விருப்பம். நீங்களும் ஆண்டவராகிய தேவனும் ஒன்றாக இணைக்கப்படுகிறது உண்டானால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்றார். கனிகளை கொடுப்பார்னு சொல்லல, கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் அப்படின்னா ஒரு லிமிட்டான ஒரு பலனை அல்ல, மிகுந்த நிறைவான பலன்களை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட மனிதனைத்தான் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் அறியக்கூடியதாக, அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கக்கூடிய முழு தகுதியும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக கற்றுக்கொள்கின்றோம். மிகுதியான பலன்களை பெறக்கூடிய மார்க்கம் என்றால் என்ன? இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட்கட் மெத்தடை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10வது அதிகாரம் 41வது வசனத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்து ஒன்று இவ்விதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் வாசிக்க வேண்டியது அவசியம். பலமுறை ஒரு மேல இந்த பகுதியை வாசிக்கலாம் என்றாலும் கொஞ்சம் வித்தியாசமாக நாம் வாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதனுடைய முழு மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 10வது அதிகாரம் 41வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். ஒரு தீர்க்கதரிசி எவ்வளவு பிரயாசப்பட்டு அவன் பலன்களை பெறுகிறான் பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசிகளை ஆரம்ப நாட்களில் கர்த்தரை எப்படியெல்லாம் பயன்படுத்தா நாம் அறிந்த ஒரு விஷயம் தான். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தராகிய தேவன் ஒரு முறை பேச ஆரம்பித்தார். உனக்கு பிரியமானவளை நான் ஒரே அடியிலே அடித்து எடுத்துக்கொள்வேன், ஆனால் நீ ஜனங்களுக்கு முன்பதாக நீ அழாதபடி உன்னுடைய கண்களை அடக்கி வைத்துக் கொள்ளு கர்த்தர் சொன்னார். பிரியமான அவளுடைய அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி திடீரென்று சொல்லி உன்னுடைய கண்ணுக்குனாலே செத்து போயிட்டா, ஆனால் அழக்கூடாது என்று கர்த்தர் பேசி இருக்கின்றார். கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்லுகின்றார், எல்லா விதமான மக்களின் வாசல் வழியாய் வெளியே போகிறதுமா நீ போகக்கூடாது தீர்க்கதரிசி. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒரு திருடன் போகிறது மாதிரி உன்னுடைய சுவரை துவாரம் விட்டு அதன் வழியாக நீ வெளியே கடந்து போக வேண்டியது அவசியம். ஒருவேளை ஜனங்கள் உன்னை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறது உண்டான, ஏன் இப்படி செய்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதே விதமான ஒரு காரியத்தை உருவாக்க போகிறார் என்பதை பற்றி நீ அவர்களுக்கு அடையாளமாக இந்த ஒரு காரியத்தை அறிவிக்கும்படிக்காக உனக்கு இந்த வார்த்தையை ஆண்டவராகி நான் பேசினேன் என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பித்தார். இப்படி பல நேரங்கள்ல தீர்க்கதரிசிகள் அந்த நாட்கள்ல கர்த்தராகிய தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு கையின் கருவியாக, சில நேரங்கள்ல தீர்க்கதரிசிகளுக்கு பயம் நிறைந்த வாழ்க்கையின் ஊடாக கூட கர்த்தராகிய தேவன் அவர்கள் அழைத்துக் கொண்டு போக ஆரம்பிப்பார். ஒரு முறை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்கின்றார், இந்த சவுலை காட்டிலும் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக காணப்படக்கூடிய தாவீதை நான் எனக்காக தேர்ந்தெடுக்க போகிறேன் சாமுவேல். ஆகவே நீ என்னுடைய நாமத்தினாலே இந்த தாவீதை போய் நீ அபிஷேகம் பண்ணும்படிக்காக கடந்து போக வேண்டும். உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி பயந்து கர்த்தராகிய தேவனை பார்த்து பேசுகின்றார், ஆண்டவரே, நான் இந்த மாதிரி அந்த இடத்துக்குள்ளாக கடந்து போகிறது உண்டானால் சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போட்டு விடுவார். எப்படி பயமான ஒரு காரியம் பாருங்களேன். சவுல் இந்த ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறது உண்டானால் என் உயிரை அவன் காப்பாற்றுகிறது எப்படி? என்னை நம்பி இந்த ஒரு பொறுப்பை தரீங்க, என்னுடைய ஜீவனுக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு பொறுப்பை தரீங்க. தீர்க்கதரிசிகளுடைய பணி கடினமான ஒரு பணியாக ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட பணி. காடுகள்ல மலைகள்ல ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆகாபினுடைய காலங்கள்ல கூட அநேகம் தீர்க்கதரிசிகள்
கர்த்தருடைய நாமத்தினாலே ஒளித்து வைக்கப்பட்டதாக கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த மாதிரி தீர்க்கதரிசியுடைய பணி ஆரம்ப நாட்கள் மிகுந்த ஒரு கடினமான ஒரு பணியாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கர்த்தர் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு விலையேறப்பெற்ற மகிமையான காரியங்களை தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அவர் சொன்னார், என்னுடைய தீர்க்கதரிசிக்கு மறைத்து நான் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். எனக்கு முன்பதாக எவன் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருக்கிறானோ அவனுக்கு நான் என்னை வெளிப்படுத்தும் தேவனாய் இருக்கிறேன். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக நான் அவனை மகிமைப்படுத்துவேன். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் மோசே என்கிறவன் என்னுடைய தீர்க்கதரிசியாய் இருக்கிறதுனால மறைப்பொருளாக அல்ல, அவனோடு கூட பிரத்யட்சமாகவும் முகமுகமாகவும் பேசுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் தீர்க்கதரிசியாக மோசேயை குறித்து பேச ஆரம்பித்தார். இப்படி தீர்க்கதரிசிகளுக்கு பெரிய ஹானர் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. இப்ப அந்த ஹானரை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாதுங்க, எனக்கு அந்த அழைப்பு கிடையாது, அந்த ஊழியம் கிடையாது என்றாலும் கூட தீர்க்கதரிசிக்கு கர்த்தராகிய தேவன் எவ்வளவு பெரிய ஒரு மரியாதையை தந்திருக்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு மகிமையை ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கிறாரோ. தீர்க்கதரிசிக்கு மறைத்து ஒரு விஷயத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டாரோ. அந்த மாதிரி ஒரு மேன்மையான ஒரு பங்கை நான் பெற வேண்டும் என்றால் வேதத்தில் என்ன போட்டுக்கு, தீர்க்கதரிசியை நீ ஏற்றுக்கொண்டாலே போதும், அவனுக்குரிய பலன் உனக்கு வந்துடும். எவ்வளவு ஒரு ஷார்ட்கட் மெத்தட கர்த்தர் சொல்றாரு பாருங்க. நீ தீர்க்கதரிசியா போகணும் கூட அவசியம் இல்லை, அவனை நீ ஏற்றுக்கொண்டால் போதும், அவனுடைய முழு பலன் உன் வாழ்க்கையில வந்து அவனுக்கு என்னென்ன விதமான விலையேறப்பட்ட நன்மைகளை கர்த்தர் தருகிறாரோ, எத்தனை உரிமைகளை அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் தருகிறாரோ, எத்தனை மேன்மையான ஒரு அந்தஸ்தை கர்த்தராக தேவனால் அவன் பெறக்கூடியவனாய் விளங்குகிறானோ, அதனுடைய நிறைவான பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தினால் தீர்க்கதரிசியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டாலே போதும். நான் ஏற்றுக்கொண்டால் அதற்குரிய முழு பலன், தீர்க்கதரிசிக்கு எத்தனை விதமான செல்வாக்குகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ, எத்தனை உரிமைகளை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறாரோ, சில முக்கியமான கருத்துக்களை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அநேக விதமான ஜனங்கள் கீலேயாத்திலே இருக்கக்கூடிய ராமோத்திலே போய் விழும்படிக்காக, அதாவது இந்த மாதிரியான யோசனைகளை சொல்லக்கூடியவர் யார் என்பதை பற்றி, அங்கு ஆவிகள் பேசக்கூடிய பல விதமான காரியங்களை பற்றி வெளிப்படுத்தக்கூடியவன் ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்பட்ட ஒரு மனிதன். மிகாயா என்கிற தீர்க்கதரிசி கர்த்தராகிய தேவனுடைய ஆதீனத்திலே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் யாவற்றையும் கற்றுக்கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். மக்களால் அறியப்படாத பல ரகசியங்களை பற்றி வெளிப்பாடுகள் யாவற்றையும் சொல்லக்கூடிய அளவிற்கு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை அந்த நாட்களிலே மிகுந்த வல்லமை பெற்ற ஒரு வாழ்க்கையாக விளங்க ஆரம்பித்தது. ஆமோஸ் தீர்க்கதரிசியை பார்க்கலாம், இன்னும் ஆபகூக பார்க்கலாம், இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் எல்லா விதமான மக்களையும் பாருங்க. கர்த்தர் அவர்களோடு கூட ஒரு நண்பனை போலவே பேச ஆரம்பித்தார். இப்ப நீ என்ன காரியத்தை பார்க்கிற என்கிறதை பற்றி கர்த்தர் பேசும் பொழுது ஒரு கூடை நிறைய அநேக விதமான பழங்கள் இருக்கிறதை பார்க்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு நண்பனோடு கூட பேசுகிற மாதிரி தீர்க்கதரிசி பேச ஆரம்பிச்சார். இந்த மாதிரி விஷயங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில பெறணும், நானும் இந்த மாதிரி ஒரு உரிமையான ஒரு அந்தஸ்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஒருவேளை தீர்க்கதரிசன அபிஷேகம் எனக்குள்ள இல்லைங்க, தீர்க்கதரிசியினுடைய வரம் என்னுடைய வாழ்க்கையில கிடையாதுங்க, தீர்க்கதரிசியை போல எந்த விதமான காரியத்தின் ஊடாக நான் கடந்து போகல, கர்த்தருடைய அந்த ஊழியத்தின் ஊடாக கூட நான் போகல என்றாலும் அவர்களை போல ஒரு நிறைவான நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஒரே ஒரு வழியை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார், தீர்க்கதரிசியை நீ ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் அவனுக்கு ஏற்ற நிறைந்த பலன்களை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வாய். அப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறது மாதிரி நிறைவான பலன்களை பெறக்கூடிய மார்க்கம் என்றால் என்ன? தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளும் நல்ல கிரியைகளை செய்யுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த நாட்களிலே தேவனுடைய மனிதர்களுக்கு முன்பதாக நல்ல கிரியைகளை தீர்க்கதரிசிகளுக்கு அநேக விதமான மக்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க. அநேக விதமான மக்களை கெபியிலே கொண்டு போய் வெளித்து வைத்து அந்த ராஜாவுடைய அறிவுக்கு உட்படாத அளவிற்காக ஒவ்வொரு விதமான தீர்க்கதரிசிகளுக்கும் போஜனங்கள் யாவற்றையும் தந்து அவர்களை பராமரிக்கும் பொறுப்புகள் யாவற்றையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அநேக விதமான மக்களுடைய நிலைகளை கர்த்தருடைய வசனத்துல பார்க்க முடியும். தீர்க்கதரிசியை கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்ததினாலே மிகுந்த நன்மைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிச்சார். இன்னைக்கும் கூட கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில மிகுந்த பலன்களை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனாகிய கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படக்கூடிய மக்களுக்கு நல்ல கிரியைகளை நீங்கள் செய்யுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். தேவனாகிய கர்த்தரால் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, தேவனாகிய கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு, தேவனாகிய கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்களும் நானும் நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறது உண்டானால் அவர்களுக்கு உண்டான மிகுந்த பலன் நம்முடைய வாழ்க்கையிலும் தடையில்லாமல் கடந்து வர முடியும் என்று கர்த்தருடைய வேத புத்தகம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட வந்து சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. நல்ல கிரியைகள் என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே விசேஷித்த வண்ணமாய் எதிர்பார்க்கிறார்?
கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முதலாவது காரியத்தை கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. சகலவித நல்ல கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமான்களாய் நடந்து கொள்ளவும். முதலாவது காரியம், நல்ல கிரியைகள் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? தேவனுடைய மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல கிரியைகள். அந்த நல்ல கிரியைகள் எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால், கனிகளை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த கிரியைகள் செழிப்புள்ளதாய் காணப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்தினால தேவனுடைய மக்களுக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய உதவி, அது ஒருவேளை ஜெப உதவியா இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய ஊழியத்திற்கு நீங்களும் நானும் ஒரு துணையாய் கடந்து போகக்கூடிய உதவியா இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய உதவியா இருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய குறைவுகளிலே நீங்களும் நானும் அவர்களுக்கு அநேக விதமான நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய வேலைகளாக கூட காணப்படலாம். இவைகளை நீங்களும் நானும் அளந்து பாராமல் கனிகளை தரக்கூடிய அளவிற்கு மிகுதியாக நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், வேதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், அவர்களுக்கு உண்டான மிகுந்த பலன் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வர ஆரம்பிச்சு. அந்த நாட்களிலே காணப்பட்ட அநேக விதமான மக்கள் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஊழியர்களை அவர்கள் கனமுள்ளவர்களாக நினைவு கூற ஆரம்பிச்சாங்க. ஊழியம் பார்க்கக்கூடிய மக்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. மேன்மைப்படுத்தினா என்ன அர்த்தம்? அவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் மட்டுமல்ல, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை தேவ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவர்கள் மனிதனுடைய சத்தமாக அவங்களுடைய கண்கள் பார்க்கல, கடவுளுடைய சத்தத்தை போலவே அவர்கள் கேள்விப்பட ஆரம்பிச்சனாலதான் அவர்கள் உரைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறமேற்கொண்டு செய்யும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தராகிய தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற ஒவ்வொரு தேவ மனிதனுடைய வார்த்தைகளை நீங்களும் நானும் தேவ வாக்கை போல ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், கனிகளை கொடுக்கும் நல்ல கிரிகளை செய்யும் ஒரு மக்களாக விளங்கி விடுகின்றோம். நீங்களும் நானும் அந்த தேவனுடைய மனுஷனுக்கு செய்யக்கூடிய நல்ல கிரியை என்ன? அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒபே பண்ணுங்க. அந்த காரியங்களின் ஊடாக நீங்கள் கடந்து போகிறது நீங்களும் நானும் அவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல கிரியை. ஏனென்றால் நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு காரியத்தினுடைய அடிப்படையில மிகுந்த பலன்களை பரலோகத்திலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பெற்றுக்கொள்வாங்க. ஒரு மனிதனையாகிலும் கர்த்தராகிய தேவனுக்குள் நான் ஆயத்தப்படுத்தி என்கின்ற மிகுந்த பலன்களை ஆண்டவராகிய தேவனுடைய ஆதரத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அவர்கள் உரைக்கும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளுக்கும் நீங்களும் நானும் அச்சு பிசகாமல் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். ஆனா இன்னைக்கு நிறைய நாட்கள்ல ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் பேசப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை ஏற்றுக்கொள்ள நம்மளால முடியல. அவைகளை நீங்களும் நானும் ஆராய்ச்சி பார்க்கணும். இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய வாழ்க்கையை கை கொண்டால் எத்தனை நஷ்டம் வரும், எத்தனை கஷ்டம் வரும். அவருக்கு வேற வேலை இல்லை, அவர் ஏதோ ஒரு வார்த்தையை பேசிட்டு போயிடுவார். ஆனால் எனக்கு என்று சொல்லி எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கிறது. என்னுடைய குடும்பத்திற்கு தேவையான காரியங்கள் யாவற்றையும் நான் செய்ய வேண்டிய பணிகள் என்னுடைய கரங்களிலே உண்டு. அவருக்கு எந்த விதமான காரியம் ஒண்ணுமே இல்லாத இருக்கக்கூடிய அந்த மனிதன் தன்னுடைய வாய்களின் மூலமாய் வரக்கூடிய வார்த்தையை எளிதாக பேசினார். ஆனால் இவைகளை கை கொடுக்கிறான் எத்தனை விதமான கஷ்டமான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்க தெரியுமா என்பதை பற்றி நான் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய மக்களை நீங்களும் நானும் உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறேன். இப்ப இது வரைக்கும் நான் உங்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி இருக்கிறேன், கர்த்தருடைய சத்தத்தை உங்களுக்கு முன்பதாக அறிவித்திருக்கிறேன். ஆனால் ஒருபோதும் கிரியைகளை நடப்பியாது இருக்கிறது உண்டானால், என்னுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே உதாசீனமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. அதை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, கேட்க முடியல. அவைகளை நாம் அறிந்தோ அவைகளை பற்றிதான எல்லா விதமான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்கிற்று என்றாலும் கூட அவைகளை ஏற்றுக்கொண்டு கனிகளை கொடுக்க நம்மளால முடியல. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன்களை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நல்ல கிரியைகளிலே கனிகளை கொடுக்கும் மக்களாய் விளங்க வேண்டும். அப்படின்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்கிறது மட்டுமல்ல, அவைகளை என்னுடைய வாழ்க்கையாக்கவும் வேண்டியது அவசியமான ஒன்று. சொல்லப்படும் வசனங்கள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாய் காணப்படுகிறது? வசனங்கள்ல 2 பகுதி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். நேற்றுக்கு அந்த செய்தியில இதே விதமான வார்த்தையை தான் நான் பேசினேன். வசனங்கள்ல 2 காரியங்கள் நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது. 1, வசனத்தை வசனமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பங்கு. 2, வசனத்தை வாழ்க்கையாக்கும் ஒரு பங்கு. இந்த 2வது பங்கு தான் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் பிரதானமான ஒன்று. வசனத்தை வசனமாக வச்சுக்கலாம். நிறைய வசனத்தை நான் கேள்விப்பட ஆரம்பிச்சேன். நிறைய விதமான காரியங்களை நான் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்கினேன். கர்த்தருடைய அந்த விளக்கங்கள் யாவற்றையும் பற்றி தான் ஆழமான அறிவுள்ளவனாய் விளங்கினேன். வசனத்தை வசனமாகவே நான் வைத்துக் கொள்ளும். வசனத்தை வசனமாய் நீங்கள் வைத்துக் கொள்கிறது அது முக்கியமான ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கப்படாது. வசனம் எப்பொழுது வாழ்க்கையாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறதோ அப்பதான் மிகுந்த கனிகள் நம் மூலமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே கொடுக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்க முடியாத ஒரு வாழ்க்கையா இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்றால்,
வசனம் வசனமாகவே உள்ள இருக்கு, அவ்வளவுதான். வசனத்துல எந்த விதமான மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில வரல. வசனம் எப்பொழுது உருமாற்றம் அடைந்து வாழ்க்கையாக நம்முடைய வசனத்தினுடைய தன்மைகள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறதோ அப்பதான் முழு பலனை கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறோம். தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்கிற என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிக்கு செய்யக்கூடிய உதவி மட்டுமல்ல, தீர்க்கதரிசிக்கு அநேக விதமான அந்த நன்மையான காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, அவனுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கிறதும் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறதுக்கு சமானம் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். கர்த்தராக தேவனை ஏற்றுக்கொள்கிறதுனா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க. கர்த்தர் சொல்லக்கூடிய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தராகிய தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி பொருள். அதே மாதிரி தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம் என்று சொன்னால் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார்? அவர்கள் மூலம் சொல்லப்படும் ஒரு வார்த்தைகளை கூட நீங்கள் சிதற விடாமல், சிந்த விடாமல் அவைகளை உங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாய் நாம் விளங்க ஆரம்பிக்கிறோம். சொல்லப்படும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகள் அது நமக்காக உரைக்கப்படக்கூடியவைகள். நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தரும்படிக்காகவே தீர்க்கதரிசிகளை ஆண்டவராகிய தேவன் அனுமதித்து தம்முடைய வாயாக ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். இவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால், தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். தீர்க்கதரிசி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் அவர்களை அனுப்பின கர்த்தராகிய தேவனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. அவரை அனுப்பின கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் பரலோகம் உங்களை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு இன்டர் லிங்க்ல நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பித்தால்தான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில தீர்க்கதரிசிக்கு ஏற்ற நிறைந்த பலன்களை நீங்களும் நானும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 5வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்றது பாருங்க. பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடைய கால்களை கழுவி உபத்திரவப்படுகளுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரியைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரியைகளை குறித்து நல்ல சாட்சி பெற்றவளுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவிகள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இரண்டாவது காரியம், நல்ல கிரியைகளுக்கு சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை. நல்ல கிரியைகள் உங்களாலும் என்னாலும் நாம் மெய்யாகவே அந்த நல்ல கிரியைகளை செய்கிறது மட்டுமல்ல, அந்த கிரியைகளை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது உங்கள் கிரியைகளை பார்த்து உங்க சாட்சி சொல்லும். இவன் எங்களிடத்தில் நல்ல கிரியைகளை செய்திருக்கிறான், இவன் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களும் நல்ல கிரியைகளாய் காணப்படக்கூடியதாய் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய வசனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பார்க்கும் மக்கள் உங்கள் வாழ்க்கையிலே வசனங்களை படிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில நீங்கள் தான் கர்த்தராகிய தேவனுடைய நிரூபங்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறீங்க. வசனங்கள் உங்கள் வாழ்க்கையாக மாற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளை அல்ல, உங்கள் வாழ்க்கையை அவர்கள் வசனமாக படிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் இந்த கடைசி காலத்துல உங்களாலும் என்னாலும் இயக்கப்பட வேண்டிய ஒரு ஆவிக்குரிய மேன்மையான ஒரு அனுபவம். எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கையாக அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில ஒரு குற்றத்தை எங்களால பார்க்க முடியல. வசனத்திற்கு மீறின எந்த விதமான நிலைகளின் ஊடாக அவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மைகள் உருமாற்றம் அடையாமல் வசனத்திற்கு உட்படுத்தப்பட்டவனாகவே அவனுடைய வாழ்க்கையின் செயல்கள் எல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறது. அவனுக்கு போதித்த ஒவ்வொரு விதமான வசனங்களை அப்படியே தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு கனி கொடுக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். உங்களை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாட்சி சொல்றாங்க. உங்களை பார்க்கும் எல்லா விதமான மக்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசுவின் சாயலை பார்க்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படிக்காக என்னுடைய சகோதரன் ஒரு ஊழியத்திற்காக கடந்து போயிருக்கக்கூடிய ஒரு நேரம், அங்க கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி முடிச்சிட்டாரு. அங்க மைக் செட் போட்டுக்கக்கூடிய ஒரு மனிதன், தேவனாகிய கர்த்தரை அறியாது இருக்கக்கூடிய அந்நிய மதத்தை சார்ந்த ஒரு மனிதன், அவர் அந்த மைக் செட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அவர் முன்பதாக ஒரு சில சந்தேகங்களை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் ஐயா அப்படின்னு சொன்னார். சரி, என்ன டவுட்ஸ் நீங்க கேட்க போறீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்துல தனியாக உங்களோட கூட சில வார்த்தைகளை பேச வேண்டும் என்று சொல்லி தேவனை அறியாத அந்த மனிதனுடைய சகோதரர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். அவர் சொன்னாரு, ஆரம்ப நாட்கள் துவங்கி நாங்கள் எங்கள் மத வழிபாட்டினுடைய முறைகள்ல அதே விதமான வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகும்.
ஆரம்பத்துல எப்படி எங்கள் கடவுளை நாங்கள் ஆராதனை பண்ணினோமோ அப்படிதான் நாங்கள் ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். எப்படி எங்கள் கடவுளுக்கு நாங்கள் மெய்யாகவே பயப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோமோ அப்படிதான் நாங்கள் இப்போ வரைக்கும் நான் பயந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய மதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களுக்கு எவ்வளவேன்னு மீறின ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழுகிறதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஆரம்ப நாட்கள்ல எப்படிப்பட்ட அந்த காரியத்திற்காக நாங்கள் முதல் ஸ்தானத்தை கொடுத்தோமோ அதே மாதிரி இன்றைக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்குகிறோம். ஆனா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய சடங்காச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி உங்கள் மத வழிபாடுகள் யாவற்றையும் மாறப்பணகிறதுக்கு என்ன காரணம்? இப்படி உங்களுடைய மதத்துல இப்படிப்பட்ட காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறுதலை நீங்கள் கொண்டு வரலாம் என்கிறதை பற்றி சட்ட திருத்தம் இருக்கிறதா என்பதை பற்றி என்னுடைய சகோதரனுக்கு கூட அவர் பேச ஆரம்பிச்சார். கேட்டவுடனே ரொம்ப வெக்கமா போயிடுச்சு அண்ணனுக்கு. ஆண்டவருடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட சாட்சியற்ற அநேக விதமான மக்களின் மூலம் தேவனை அறியாதிருக்கக்கூடிய மக்கள் இடருண்டு போகிறார்கள் என்பதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்றைக்கு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில எதை ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னால், கிறிஸ்துவாய் நீங்கள் வாழ்க்கை வாழுகிறீர்களா என்பதை பற்றி ஜனங்களுடைய கண்கள் ஆழமாய் பார்க்க. கிறிஸ்துவை பத்தி பேசுறோம், கிறிஸ்துவை பற்றி ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த ஆரம்பிக்கிறோம். அன்பு நிறைந்த கடவுள் சொல்றோம், கிருபை நிறைந்த கடவுள் சொல்றோம், தாழ்மை நிறைந்த ஒரு கடவுள் என்பதை பற்றி பேசுகிறோம், எல்லா மக்களுக்கும் பணிவிடைக்காரனாய் வந்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் என்பதை பற்றி பேசுகிறோம், மற்ற மக்களுடைய ரட்சிப்புக்காக தன்னுடைய உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் என்பதை பற்றி பேசுகிறோம். இவருடைய சுபாவத்திலே ஏதாவது ஒரு சுபாவம் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை பற்றி எல்லாருடைய கண்களும் ஆழமாய் ஆராய்ந்து பாருங்கள். ஏன் ஜனங்களால் கிறிஸ்துவம் மெய்யாகவே அதாவது மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்றாக, அது புறம்பே தள்ளப்படக்கூடிய ஒன்றாக காணப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், சாட்சி இல்லாத கிறிஸ்துவம் தான் காரணம். இப்ப கர்த்தராகிய தேவன் சொல்கிறார், நல்ல சாட்சி உடைய ஒரு மனிதனாக வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அறிவுறுத்தப்படக்கூடிய அந்த நேரத்துல அவைகளை கை கொண்டு நல்ல சாட்சி உங்கள் மூலமாய் உருவாக்கப்படுகிறது உண்டானால் நீங்கள் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்க வேண்டியது அவசியம். இவனுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தராகிய தேவனை பார்க்கிறேன், இவனுடைய வாழ்க்கையிலே அன்பினுடைய சாயலை பார்க்கிறேன், இவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தாழ்மையை நான் பார்க்கிறேன், இவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்கு உண்டான எல்லா சுபாவத்தினுடைய நிலைகளை பார்க்கிறேன் என்று சொல்லி உங்களை பார்க்கும் ஒவ்வொரு மனிதனும் உங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்காக உங்கள் வாழ்க்கை காணப்பட ஆரம்பிச்சாதான் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறீர்கள் என்று சொல்லி வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் உங்களை பார்க்கும் எல்லா ஜனங்களும் நல்ல சாட்சி சொல்லாம உங்களை குறித்து தீமையான மொழிகளை பேசுகிறது உண்டானால் நீங்கள் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் பலன்களை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, எது பலன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை? தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறவன் என்று அழைக்கப்படக்கூடியவன் சொல்லப்படும் வசனங்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ பழக வேண்டியது அவசியம். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களின் சாட்சியை ஜனங்கள் எதிர்பார்க்கிறாங்க. வசனங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களான்னு சொல்லி பார்க்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களை போல நம்முடைய வாழ்க்கையுடைய நிலைகள் காணப்படுகிறது உண்டானால், பார்க்கும் எல்லா ஜனங்களும் இடறி கடந்து போக ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவம் இடரலின் ஒரு மதமாக காணப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், சாட்சி இல்லாத கிறிஸ்தவம் தான். எல்லா விதமான சபைகள்ல சண்டை, எல்லா விதமான இடங்கள்ல அதாவது நான் முந்தி நீ முந்தி என்று சொல்லி தன்னையே உயர்வாக நினைக்கக்கூடிய அந்த தன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பித்து தந்த அந்த பாடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை தம்முடைய சீஷர்கள் யாவரையும் அமர வைத்து தன்னுடைய மேல் கச்சையை எடுத்து இடையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கட்டி கொண்டு அவர்களை அதாவது நாற்காலியில் உட்கார வைத்து அவருடைய பாதங்களை கர்த்தராகிய தேவன் கழுவ துவங்க ஆரம்பித்தார். சீஷர்கள் இதை பார்த்த பொழுது மெய்யாகவே திகைச்சு போயிட்டாங்க. கடவுள் என்றும் எஜமான் என்றும் ராஜா என்றும் அழைக்கப்படக்கூடிய நீர் எங்கள் பாதங்களை கழுவுகிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே? கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்த்து ஒரு நல்ல ஒரு போதனை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். நானே உங்கள் கால்களை கழுவுகிறது உண்டானால் நீங்களும் ஒருவரின் கால்களை ஒருவர் கழுவீர்கள். இன்னைக்கு எங்க அந்த மாதிரியான ஒரு நிலைமை பார்க்க முடியும் பாருங்க. சாட்சி இல்லாத கிறிஸ்தவம் ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாக விளங்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. தீர்க்கதரிசியாய் சொல்லப்படக்கூடிய தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்படக்கூடிய வார்த்தைகள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவும் தீர்க்கதரிசியாகத்தான் அந்த பூமியிலே வர ஆரம்பித்தார். நீங்கள் தீர்க்கதரிசியாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறது உண்டானால் வசனங்களுக்கு மீறின ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய விளங்க ஆரம்பிப்பேன். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில வசனத்தை என்றைக்கும் பார்க்க முடியாத அளவிற்காக சாட்சியற்ற ஒரு கிறிஸ்தவனாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலன்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இழந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு கருத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயுவின் புத்தகத்துல
6வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நன்மை செய்யவும் நல்ல கிரியைகளில் ஐஸ்வர்யவான்கள் ஆகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நற்கிரியை செய்யக்கூடிய விஷயத்துல அல்லது கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்துல வசனத்துல ஆண்டவர் சொல்லுகின்றார், ஐஸ்வர்யவான்களை போல நீங்கள் காணப்படும். ஐஸ்வர்யவான்கள் என்ன காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணமாக ஒரு பொருளை போய் வாங்க போறான்னு சொன்னேன், அந்த பொருள் ரொம்ப அதிக, அதாவது விலை மதிப்பற்ற ஒரு பொருளாக காணப்படக்கூடிய ஒன்று என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டைமண்ட் போய் வாங்க போறான்னு வச்சுக்கோங்களேன். டைமண்டுடைய காஸ்ட்லி அவங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல எத்தனையோ டாலர்கள் மதிப்பாக அல்லது எத்தனையோ விதமான பணங்கள் மதிப்பாக காணப்படக்கூடிய ஒன்று. ஆனா ஐஸ்வர்யவான்களுக்கு அந்த பணம் அது ஒரு சாதாரண ஒரு 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 வேல்யூவாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளை பற்றி கவலையே படாமல் அந்த பொருளை எப்படி அவர்கள் வாங்கக்கூடிய ஒரு மக்களாய் விளக்குகிறது மாதிரி கர்த்தராகிய தேவனுக்கென்று செய்யக்கூடிய விஷயத்துல ஐஸ்வர்யம் நிறைந்தவர்களாக தாராளமாக நீங்க செய்யுங்க. எண்ணி எண்ணி நீங்க செய்யாதீங்க, எண்ணி எண்ணி அந்த காரியங்களை நீங்க கொடுக்காதீங்க. கர்த்தருடைய நாமத்தினால் தாராளமாய் செய்யும் ஒரு மக்களாய், ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மக்களாய் விளங்க வேண்டியது அவசியம். ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால 3 மணி நேரம் நான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நான் பொருத்தனைகள் யாவற்றை நான் செய்து வைத்திருக்கிறேன். 2 மணி 55 நிமிஷம் ஆகக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு வினாடியும் நான் என்னுடைய கிளாக்கை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன், மணியை பார்க்க ஆரம்பிக்கிறேன். 3 மணி ஆகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் 2 மணி 59 நிமிஷம் வரைக்கும், அதாவது நேரத்தை பார்த்து 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 செய்து கரெக்டாக 3 மணிக்கு இல்ல. கர்த்தர் சொல்கின்றார், நல்ல கிரியை செய்யக்கூடிய விஷயத்துல தாராளமாய் செய்யுங்க. 3 மணினா 5 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. கர்த்தருடைய நாமத்தினால் 2 மணி நேரம் நீ ஊழியம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் 5 மணி நேரம் நீ கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஊழியத்தின் ஊடாக கடந்து போ. கர்த்தராகிய தேவனுடைய விஷயத்திலே தாராளமாய் நாம் செலவு பண்ண ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்முடைய நல்ல கிரியைகள் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கும். நல்ல கிரியைகள் நான் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்? தீர்க்கதரிசிகளை ஏற்கக்கூடிய நல்ல கிரியைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? கர்த்தராகிய தேவனுக்கு நீங்களும் நானும் அளந்து கொடுக்கும் மக்களாய் அல்ல, அள்ளி கொடுக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறார். எல்லா காரியத்திலும் கர்த்தராகிய தேவனுக்கு முதல் இடத்தை கொடுக்கும் மக்களாக, கர்த்தராகிய தேவனையே நான் என்னுடைய வாழ்க்கையை முதன்மைப்படுத்தும் ஒரு மனிதனாக, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விதமான தன்மைகளும் கடையாக காணப்படக்கூடிய அளவிற்காக ஆண்டவராகிய தேவனுடைய காரியம் என்று சொன்னால் நெருப்பாய் பற்றியேறும் ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்க்கையின் தரங்கள் மாற்றத்தின் மூலமாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. அந்த நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய ஊழியக்காரனுடைய நிலைகளை பாருங்களேன். 5 மணியோடு கூட வேலை முடிக்கப்படக்கூடிய அந்த ஒரு நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய வேலையினுடைய பணியாக காணப்படக்கூடிய ஊழியத்தின் பணியை 5 மணியோடு கூட அந்த மக்கள் நிறுத்தி போட்டார்கள். இல்லை, மிகுதியாக இன்னும் எங்கெங்கெல்லாம் கடந்து போக முடியும் அந்த கர்த்தருடைய நாமத்தினால் லிசிரால போனாங்க, தெர்பைக்கு போனாங்க. அதற்கு பின்பதாக காணப்படக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் கூட அந்த ஜனங்கள் கடந்து போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், கர்த்தருக்கு என்று செய்யக்கூடிய விஷயத்துல ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மக்களை போல தாராளமாய் செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளக்க ஆரம்பிச்சாங்க. தேவனுடைய விஷயத்துல நீங்களும் நானும் கணக்கு பார்க்க கூடாது. கர்த்தராகிய தேவன், ஒருவேளை நீங்க ஆண்டவராகிய தேவனுக்கு கணக்கு பார்க்கிறது உண்டானால் அவரும் கணக்கு பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், நம்முடைய நன்மை நம்முடைய வாழ்க்கையிலே வராமே போயிடும். கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலே செய்யக்கூடிய நல்ல கிரியைகளுக்கு நீங்களும் நானும் ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மக்களை மாதிரி அள்ளி நீங்களும் நானும் கொடுக்கணும். கர்த்தராகிய தேவனுடைய காரியம் என்று சொன்னால் இவைகளிலே நீங்களும் நானும் கூட்டி குறைத்து அல்ல, மிகுதியாக தாராளமாக அந்த காரியங்களை செய்யும் ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். ஒரு பாடுபட்ட உடனே போதும் ஆண்டவரே, இத்தோடு கூட என்னுடைய பாடுக்கூடிய காரியங்களெல்லாம் நின்று போகட்டும். இல்லை இல்லை, அவர்கள் இன்னும் பல பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. தாராளமாய் கர்த்தருக்கென்று பாடுகளை ஏற்றுக்கொள்ள ஒரு மக்களாக, தாராளமாய் ஊழியங்களை செய்ய ஒரு மக்களாக கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்லுகின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் கர்த்தராகிய தேவனுடைய ஊழியத்திற்காக செலவு பண்ணவும் விரும்புகின்றேன், செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் சொல்றேன். மிகுதியாக என்னென்ன காரியம் உண்டோ எல்லா காரியத்தையும் நான் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய ஜீவனை கூட கர்த்தராகிய தேவனுக்கு நான் தர வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகின்றேன். அந்த நாட்கள்ல ஜனங்களுக்குள் அநேக விதமான போட்டிகள் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்கிற்று. எப்படிப்பட்ட போட்டிகள் அந்த அவங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதா இருந்தது என்று சொன்னால், யாராகிலும் ஒருவர் கர்த்தருடைய நாமத்தினாலே நிறைய கர்த்தராகிய தேவனுடைய பணிகள் யாவற்றையும் செய்து ஒருவேளை அந்த மனிதன் இரத்த சாட்சியாய் மரிக்கிறது உண்டானால் இவங்களுடைய மனம் பற்றி எரிய ஆரம்பிக்க, ஐயோ எனக்கு முந்தி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட விலையேற பெற்ற மகிமையை அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி போட்டி போட்டுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சான். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல இரத்த சாட்சியாக்குவேன் என்கின்ற ஒரு வார்த்தை நமக்கு முன்பதாக அறிவிக்கப்படுகிறது உண்டானால், முன்னால பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆளை முன்னால் பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நீங்களும் நானும் ஓடி ஒளிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கை,
கர்த்தராகிய தேவனுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல கர்த்தர் தாராளமாய் நமக்கு செய்தது மாதிரி உண்மையிலே நீங்கள் தீர்க்கதரிசியை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உண்டானால், தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுக்கு செய்யக்கூடிய விஷயத்துல நீங்கள் நான் கணக்கே பார்க்க மாட்டோம். கர்த்தருக்கு இன்னும் நான் மிகுதியா செய்யணும், இன்னும் நான் ஓட வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனுக்கு செய்யக்கூடிய விஷயத்திலே திருப்தி அடையாதவனா என்னுடைய நிலைகளை நான் மெய்யாகவே ஆசரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா தான் இந்த ஒரு காரியத்தை நீங்கள் ஆழமான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய ஊழியங்கள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பிச்சு ஊழியர்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தார். எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ கர்த்தராகிய தேவன் பேசும் பொழுது, இதோ இப்பொழுதே அறுவடைக்கு எல்லா விதமான பயிர்கள் எல்லா விதமான காரியங்களும் ஆயத்தமா இருக்கிறது, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகவே பரம பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ எல்லா இடத்திலும் ஊழியத்தின் ஊடாக கடந்து போனார். ஊழியத்தெல்லாம் செஞ்சு முடிச்சார். அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்தார். கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லா மக்களுக்கு முன்பதாக அறிவிக்கப்படக்கூடியதாக விளங்கிட்டு அவரை அரஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் அந்த இடத்தில் அறிவிக்கப்படக்கூடிய நிலைகள். கடைசியில் சிலுவை மரணத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவை அழைத்துட்டு போறாங்க. சிலுவை மரணத்திற்கு நேராக கடந்து போய் கடைசி மூச்சு விடக்கூடிய அந்த நேரம். இப்போ ஒரு மனிதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதன், சிலுவையிலே அவரோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும் பொழுது அடியேனீரை நினைவிலே கொள்ளும். இப்ப கர்த்தராகிய தேவன் மூச்சு திணறிட்டு இருக்கிறார். அவர்னால மூச்சு விட முடியல. அவருடைய ஜீவனிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான சப்த நாடி ஒடுங்கக்கூடிய ஒரு நேரம். இப்ப அதாவது அந்த பொசிஷன்ல நாம் இருக்கிறது உண்டானார். ஒருவேளை நமக்கு செலன் ஏத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு மரணத்துக்கு சமீபமாய் காணப்படக்கூடிய நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், சாவுக்கும் வாழ்வுக்கும் போராடக்கூடிய நேரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இனி மருத்துவர்கள் நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்க, இனி நீ உயிரோடு கூட வாழ்க்கை வாழுகிறது முடியாதுங்கிறத பற்றி பேசக்கூடிய நேரத்துல ஒருவர் உங்களுக்கு பக்கத்துல ஐயா, என்னுடைய குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ளும்படிக்காக எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்களும் நானும் என்ன பதில் சொல்லணும்னு யோசிப்பாருங்க. எப்பா, நானே வாழ்வுக்கு சாவுக்கு இடையில போராடிட்டு இருக்கேன், நான் எப்படி உனக்காக ஜெபம் பண்ணி கேட்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து அந்த கடைசி நேரத்தை கூட ஊழியத்திற்காக தாராளமாய் ஐஸ்வர்யமாய் கொடுக்கக்கூடியவரை விளங்க ஆரம்பிச்சு. அந்த கடைசி நேரத்தில் கூட தனக்காக அந்த நேரத்தை இயேசு கிறிஸ்து பயன்படுத்தாம பிதாவாகிய தேவனுக்காய் பயன்படுத்தின ஒரு ஐஸ்வர்யம். இப்படிதான் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகள் ஆரம்ப நாட்கள்ல ஊழியங்களை செய்ய ஆரம்பிச்சனால்தான் இந்த ஊழியத்தின் எல்லைகள் விரிவாக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பித்தது. அந்த இஸ்ரவேலிலே துவங்கி இருக்கக்கூடிய அந்த ஊழியம் இந்தியா வரைக்கும் வந்ததுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அவர்கள் ஊழியம் செய்யக்கூடிய விஷயமாகட்டும், ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியமாகட்டும், கர்த்தருக்கு எதையெல்லாம் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்களோ அவர்கள் தாராளமாய் செய்யும் ஒரு மக்களாக, கர்த்தருக்கு செய்யக்கூடிய விஷயத்துல அவர்கள் கணக்கு பார்த்து செய்யும் ஒரு மக்களாய் அல்ல, ஐஸ்வர்யவான்களை போல் அள்ளி கொடுக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சனாலதான் உலகம் எங்கும் கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகள் பிரசித்தமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார்? அவரால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீங்களும் நானும் அந்த வார்த்தைகளை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய விஷயமாகட்டும், அல்லது கர்த்தராகிய தேவனுக்கு எடுத்த காரியமாகட்டும், அவைகளிலே ஐஸ்வர்ய சம்பளர்களாய் விளங்க வேண்டியது அவசியம். அவைகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கணக்கு பார்த்து நம்ம ஊழியம் பார்க்க கூடாது, கணக்கு பார்த்து நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது, கணக்கு பார்த்து நம்ம நல்ல கிரியைகளை செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால் என்னால் ஆன மட்டும், என்னால் ஆகக்கூடிய தன்மைகளுக்கு மிகுதியாக ஆண்டவராகிய தேவனுக்கு நான் செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் மிகுந்த பலன்களை பெறும் ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க, கர்த்தருடைய வேதத்தில் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக தீத்துவின் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க அவரீங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையில சொல்கிறான்னு சொன்னா, நல்ல கிரியைகளை செய்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்ப வருதோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உடனே நம்ம செஞ்சோம். ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தருணம் மீண்டும் ஒரு முறை நம்முடைய வாழ்க்கையில வராது. ஒருவேளை இப்ப நம்முடைய கரங்கள்ல ஆண்டவராகிய தேவன் பலவிதமான மக்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்திருப்பார். செய்யக்கூடிய அந்த நல்ல கிரியைகளை நீங்களும் நானும் தகுதியை அறிந்து நேரம் அறிந்து நம்ம செய்யணும். இல்லைங்க, நான் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஒரு காரியத்தின் ஊடாக போகிறேன் என்று சொன்னால் இந்த தருணம் மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில வராது.
ஆகவே ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை செய்யும் ஒரு மக்களாக விளங்குகிறதான் தேவனாகிய கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக விளங்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தருணத்தை கூட அவங்க வேஸ்ட் பண்ணவே இல்லை. எந்தெந்த நேரத்தை ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கென்று கொடுத்தார்கள், அந்தந்த நேரத்தை கர்த்தராகிய தேவனுக்கென்று அவர்கள் சரியாய் பயன்படுத்தும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சார். இயேசுவும் கூட தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வினாடி நேரத்தை கூட அவர் தனக்காக செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாம பிதாவாகிய தேவனுடைய திட்டங்கள் நிறைவாக்கப்படும்படி ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி அந்த கிரியைகள் யாவற்றையும் செயல்படுத்த ஆரம்பித்தார். ஜாக்கிரதையான ஒரு இயக்கம். இந்த ஜாக்கிரதையான இயக்கத்தை தான் கர்த்தராகிய தேவன் அந்த கடைசி நாட்கள்ல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். நற்கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை என்றால் எதை ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார்? தீர்க்கதரிசியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை என்று சொன்னால் சொல்லப்படும் வார்த்தைகளை கை கொள்ளக்கூடிய விஷயமாகட்டும், சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளுக்கு இசைந்து நடக்கக்கூடிய வாழ்க்கையாகட்டும், எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு ஜாக்கிரதையான ஒரு நிலை. இந்த வார்த்தைகள் உண்மையிலே சரியான விதத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே வளர்கிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் ஒரு ஜாக்கிரதை. இந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற ஒரு பலனை நான் கொடுக்கக்கூடிய நான் விளங்க ஆரம்பிக்கிறேன்னா இவைகளை ஆராயக்கூடிய ஒரு ஜாக்கிரதை. இந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே வளருகிறது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இந்த வார்த்தை அநேக விதமான மக்களுக்கு சாட்சியாய் காணப்படக்கூடியதாய் விளங்குகிறதா, இவைகளை ஆராயக்கூடிய ஒரு ஜாக்கிரதை. ஒரு விஷயத்தை கர்த்தராகிய தேவன் தருகிறது உண்டானால் பல பலன்களை அவைகளின் மூலம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். அது உங்களுக்கும் பலன் தரணும், மற்ற மக்களும் உங்கள் மூலமாய் பலன்களை பெறக்கூடிய ஒரு காரியங்களை உருவாக்க வேண்டியது அவசியம். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஜாக்கிரதையாக நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆசரிக்க ஆரம்பித்தால்தான் ஆண்டவராகிய தேவனுடைய தீர்க்கதரிசியாய் காணப்படக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அவருடைய பலன்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்கள் யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, அது உங்களுக்கும் எனக்கும் உரைக்கப்பட்டவைகள். இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஜாக்கிரதையாய் கைக்கொள்ள ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். ஒரு வார்த்தையை கூட சிதற விடாத அளவிற்காக, ஒரு வார்த்தையை கூட சிந்த விடாத அளவிற்காக, ஒரு காரியத்தில் கூட அஜாக்கிரதையாக நீங்களும் நானும் காணப்படாத அளவிற்காக கர்த்தருடைய வேத புத்தகத்துல ரூத்தினுடைய சரித்திரம் உங்களுக்கு நாம் அறிந்த ஒரு விஷயம் தான். ரூத்தினுடைய மாமி அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, இப்ப நமக்கு தானியங்கள் எல்லாவற்றையும் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால போவாசனுடைய வயல்வெளிகளை போய் தானியங்கள் யாவற்றையும் பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரியத்தை பத்தி பேசுறாங்க. உடனே அந்த ரூத் என்கின்ற அந்த பெண் அந்த மாமியை பார்த்து என்ன சொல்லிருக்கலாம்னு சொன்னா, தானியங்களை போய் விலை கொடுத்து வாங்கினா கூட பரவாயில்ல, தானியத்தை பொறுக்கக்கூடிய ஒரு வேலையை போய் என் கையில கொடுக்குறீங்களே, நான் என்னுடைய சொந்த நாட்டுல எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது தெரியுமா, என்னுடைய அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, என்னுடைய அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா, என்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தெரியுமா, நாங்கள் எந்த விதமான இடத்திலும் நிலத்திலே சிந்தப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான கதிர்கள் யாவற்றையும் பறக்கக்கூடிய வேலை எங்களுடைய வேலை கிடையாது. நாங்கள் காசு கொடுத்து வாங்குவோம், அநேக விதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு நிறைந்த ஒரு மக்களாய் விளங்கினோமே தவிர இந்த மாதிரி சிந்தக்கூடிய காரியங்களை பறக்கக்கூடிய வேலையை என் கையில் கொடுக்குறீங்களே என்று சொல்லி மாமிக்கு விரோதமான வார்த்தைகளை அந்த பெண்மணி பேசாமல் மாமி சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து போவாசுடைய வயல்வெளிகளிலே சிந்தி இருக்கக்கூடிய விதைகள் யாவற்றையும் தானியங்கள் யாவற்றையும் பொறுக்கும்படிக்காக அந்த பெண் கடந்து போக ஆரம்பிச்சார். கர்த்தருடைய வேத புத்தகத்துல சில வேலைகளை கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லக்கூடிய வேலை அது நம்முடைய மனதுக்கு ஏற்க முடியாததாய் காணப்படக்கூடிய ஒன்றாக கூட இருக்கலாம். அது நம்மளால அங்கீகரிக்க முடியாது. என்ன இந்த வேலையை போய் நீங்க செய்ய சொல்றீங்க ஆண்டவரே, ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு பொசிஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல, ஒரு 50,000 பேருக்கு முன்னால போய் பிரசங்கம் பண்ணு சொன்னா கூட நல்ல ஒரு காரியங்கள் யாவற்றையும் நான் செஞ்சிருவேன். ஆனா ஒரே ஒரு வீட்டுக்கு ஒரு மனுஷனுக்கு போய் ஜெபிக்கணும்னு சொல்றீங்க ஆண்டவரே, இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு மனுஷனுக்கு நான் போய் கர்த்தருடைய வார்த்தையை போய் சொல்லணுமா, ஒரே ஒரு மனுஷனுக்காக ஜெபிக்கும்படிக்காக இவ்வளோ தூரத்தில் நான் டிராவல் இல்லை. கர்த்தர் என்ன செய்ய சொல்றாரோ அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை முழு மனதாய் செய்கிறது தான் அதுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். அந்த காரியத்தை எப்படி செய்யணுமா, ஜாக்கிரதையாய் செய்ய சொல்ற. அவைகளை பற்றி நீங்க அலட்சியப்படுத்தக்கூடாது, அவைகளை ஏற்றுக்கொள்ள மனமற்ற ஒரு மக்களை போல காணப்படக்கூடாது. இந்த ஒரு சின்ன ஒரு வேலைக்காகவே இவ்வளவு காரியத்தை நான் விட்டு நான் கடந்து போகக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் நீங்க தந்தீங்க. இப்படி நான் கர்த்தருக்கு முன்பதாக ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது. எதை ஆண்டவராக தேவன் செய்யும்படிக்காக சொல்லுகிறார் அந்த காரியங்களை நீங்களும் நானும் கேள்வி கேட்காமல் அவைகளை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டியது அவசியம். தீர்க்கதரிசியாக எசேக்கியேலை பார்த்து கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தரிசன பள்ளத்தாக்குக்கு போப்பா தீர்க்கதரிசின்னு சொல்றது. பள்ளத்தாக்களை கடந்து போகக்கூடிய நேரத்துல ஆங்காங்கே சிதறி கிடக்கக்கூடிய எலும்புகளை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் தீர்க்கதரிசியுடைய கண்கள் பார்த்து தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த எலும்பு பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றார்,
மனுஷனை பார்த்து சொன்னா கூட பரவாயில்ல, சபையில இருக்கக்கூடிய மக்களை பார்த்து சொல்லிட்டா கூட பரவாயில்ல. இப்ப கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை எங்க போய் தீர்க்கதரிசனம் சொல்கின்றார்? வனாந்திர வெளியிலே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல எந்த காரியத்திற்கும் பயன் இல்லாத இருக்கக்கூடிய எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் கர்த்தராகிய தேவன் சொல்லுங்க. இப்ப நானாக இருக்கிறது உண்டானா, நீங்களா இருக்கிறது உண்டானா என்ன யோசிச்சிருக்கோம்னு யோசிப்பாருங்க. இயக்கமே இல்லாத இருக்கக்கூடிய, உருவமே இல்லாத இருக்கக்கூடிய, உயிரே இல்லாத இருக்கக்கூடிய ஏதாகிலும் ஒரு காரியத்துக்கு போய் நான் தீர்க்கதரிசனம் சொல்கிறது எப்படி? நான் எவ்வளவு பெரிய ஒரு தீர்க்கதரிசி, எத்தனை விதமான காரியங்களை தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அநேகம் கேருபீன்களை சந்தித்தவர், சேராபீன்களை பார்த்தவர், ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய பயங்கரப்படத்தக்கதான அநேக விதமான சக்கரங்கள், வட்டத்திற்குள் வட்டமாக இருக்கக்கூடிய அந்த சக்கரங்கள் உருளக்கூடிய அந்த காரியங்கள் யாவற்றையும் கண்டவர், அந்த சக்கரங்களுக்குள்ளாக அநேகம் கண்கள் நிறைந்திருக்கக்கூடிய காரியங்களை கண்டவர், ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த சொகுசாதனுடைய சாயலை பார்த்தவர். இப்படி பலவிதமான காரியங்களை கண்ட தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், எவ்வளவு பெரிய ஒரு அழைப்பாக நீங்க அழைச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த அழைப்பை பற்றி என்னை கொண்டு போய் மனிதர்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனம் சொன்னா கூட பரவாயில்ல, உயிரே இல்லாத இருக்கக்கூடிய சடலமாய் இருந்தா கூட பரவாயில்ல, எலும்புக்கு முன்பதாக போய் நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது எப்படி? அவர் கேட்கல. கர்த்தருடைய வார்த்தைகளின் அடிப்படையில தீர்க்க தரிசனங்களை உரை என்று சொன்ன மாத்திரத்துல ஜாக்கிரதையாய் அந்த வார்த்தைகளை அவர் சொல்ல ஆரம்பித்தார். சொல்லப்படும் வார்த்தைகள் ஒருவேளை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாததாய் காணப்படக்கூடியதாய் இருக்கலாம். ஒருவேளை அவைகள் உங்களுடைய மனதிற்கு மெய்யாகவே அங்கீகரிக்கப்பட முடியாத ஒன்றா கூட இருக்கலாம். ஆனால் அவைகளை செய்யும் விஷயத்துல ஜாக்கிரதையாய் நீங்களும் நானும் செய்யணும். ஜாக்கிரதையாய் செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் தீர்க்கதரிசியாகிய ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஜாக்கிரதையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்குறீங்க. தீர்க்கதரிசியை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் தீர்க்கதரிசிக்கு உரிய பலன்கள் உங்கள் வாழ்க்கையை தடையில்லாமல் கொடுக்கப்பட ஆரம்பிச்சு. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சொல்லப்படும் ஒவ்வொரு விதமான வசனங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அவருடைய மகிமையை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லும் ஒவ்வொரு விதமான வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர் சொல்லும் ஒவ்வொரு விதமான காரியங்களை செய்யக்கூடிய விஷயத்திலே தாராளமாய் ஐஸ்வர்யம் உள்ளவர்களைப் போல நாம் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், அவர் சொல்லும் ஒவ்வொரு விதமான காரியங்கள் யாவற்றையும் முதன்மையாக நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறது உண்டானால், நிச்சயமாய் அவருக்குரிய நிறைந்த பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது. இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துகிறது உண்டானால் நிச்சயமாய் மிகுந்த பலன்கள், தீர்க்கதரிசனமே சொல்லாத இருக்கக்கூடிய நான் தீர்க்கதரிசியினுடைய பலன்களை பெறக்கூடிய அளவிற்காக மேன்மையான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை கைக்கொள்ளும் விஷயமாக இருக்கட்டும், செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கட்டும், அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கட்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ஜாக்கிரதையாக அவைகள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய விஷயத்திலே ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு மனிதனாக, அவைகளுக்கு ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழும் ஒரு மனிதனாக என் நிலைகளை நான் மாறப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தீர்க்கதரிசியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். தீர்க்கதரிசி நான் ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் தீர்க்கதரிசிக்குரிய பலன்கள், நிறைந்த பலன்கள் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் கொடுக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் அவருக்கேற்ற பலன்களை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் அவனுக்குரிய பலன்களை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறான் என்று கர்த்தர் சொன்னாரே. தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் அவரையே ஏற்றுக்கொள்வதற்கு சமானம் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. அவைகளை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஜாக்கிரதையாக அவைகளை, அந்த வார்த்தைகளை நாம் செயல்படுத்தக்கூடிய விஷயத்திலே தாராளமாய் செய்யக்கூடிய ஒரு மக்களாக, அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தும் விஷயத்திலே மற்றவர்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை குறித்து எவ்வளவேனும் சந்தேகப்படாத அளவிற்காக அவைகளை முழுவதுமாய் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறது உண்டானால் தீர்க்கதரிசிகளையே ஏற்றுக்கொள்ளும் ஒரு மக்களாக விளங்குகிறோம் என்று கர்த்தர் நமக்கு சொன்னாரே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. ஒரே தீர்க்கதரிசியாக காணப்படக்கூடிய இயேசுவினால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள். சொல்லப்படும் ஒவ்வொரு கற்பனைகளும், ஒவ்வொரு கட்டளைகளும் ஒரே தீர்க்கதரிசி, ஒரே மேய்ப்பனாகிய இயேசுவினால் கொடுக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவரால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கும் உரிய கனத்தையும் மகிமையும் நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட நிலைகளின் ஊடாக நாம் கடந்து போகிறது உண்டானால் நிறைந்த பலன்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொன்னாரே. இப்படிப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கொடுக்கப்படும்படிக்காக உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு கூட நாம் ஜெபிக்கலாம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே,
உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறோம் என்கிற வார்த்தையின் மூலம் பேசுகிறோம். ஆனாலும் கூட தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகளை இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்தவே இல்லை அப்பா. இன்று முதல் அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவும், அந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் அதிக ஜாக்கிரதையாக அவைகளை பயனாக்கவும், அந்த வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு மெய்யாகவே அறிவுறுத்தக்கூடிய நேரத்திலே ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் விளங்கவும், அந்த வார்த்தைகளை ஆணித்தரமாய் விசுவாசிக்கவும், அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சாட்சியாக நாங்கள் நடக்கவும் தக்கதான கர்த்தாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று உடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகள் யாருக்கோ உரைக்கப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள் என்பதை அறிந்து இவைகளை ஆழமாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற சாட்சி பெற்ற ஒரு மக்களாக நிற்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளிலே நிலைத்திருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக.